மலேசிய அன்பர்களுக்கு நல்லாசிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். நான் கிட்டத்தட்ட ஒரு 20 நாட்களுக்கு மேலாகிறது. பல அன்பர்கள் எல்லாம் பார்க்கும் பொழுது இந்த மேலை நாட்டு வாழ்க்கை எப்படி இருக்கிறது, நாம் அதை எப்படி நகர்த்த வேண்டும் என்பதை பற்றி உங்களிடம் பகிர்ந்து கொள்வதிலே பெருமகிழ்ச்சி அடைகிறோம். பொதுவாகவே வாழ்க்கை அப்படின்னா எல்லோரும் என்ன நினைக்கிறாங்கன்னா, பிரச்சனை இல்லாமல் இருக்க வேண்டும் அல்லது பிரச்சனையை எதிர்கொண்டு வாழ்வதை விட பிரச்சனையை விட்டு ஒதுங்கி வாழ்ந்துடலாம் அப்படின்னு பல பேர் நினைக்கிறாங்க. ஆனால் வாழ்க்கைங்கிறது அது இல்லை. நாங்களாம் ஒரு 1000 ஆண்டு வரலாற்றை நாங்கள் உள்வாங்கி கொண்டு இந்த அனுபவத்தை சொல்கிறோம். இப்போ பல பேர் நம்ம முன்னோர்கள்லாம் வாழ்ந்திருக்காங்கன்னா, இல்லறம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, அந்த பிரச்சனையிலிருந்து ஒதுங்கி நிம்மதியாக வாழ்வது என்பது தான் வாழ்க்கை அப்படின்னு பல பேர் நினைக்கிறது என்பது இது ஒரு தவறான ஒரு புரிந்துணர்வு. எப்போவுமே பிரச்சனையை விட்டு ஒதுங்கணும்னு நாம் நினைக்கும் பொழுது அப்புறம்தான் ஒரு புதிய பிரச்சனை உருவாகும். வாழ்க்கையில் ஒரு பிரச்சனையை விட்டு ஒதுங்கணும், அடுத்த பிரச்சனை வரும். ஆனால் வாழ்க்கை அப்படிங்கிறது என்னன்னா, நாம் இந்த உலகத்துக்கு வந்தோம், அடுத்த சந்ததியை ஆரோக்கியமாக கொடுத்து விட்டு போக வேண்டும் என்பது தான் வாழ்க்கை. அதுதான் புண்ணியம். நம்ம சில நேரத்தில் சங்கடங்களும் குழப்பங்களும் மனித வாழ்க்கையில் தவறுகளும் மலிந்து கிடக்கத்தான் செய்யும். எல்லாருடைய வாழ்க்கையிலும் தவறுகள் மலிந்து கிடக்கிறது. அந்த தவறை மட்டுமே இங்கே இருக்கிற மேலை நாட்டிலலாம் பல பேர் அந்த வாழ்க்கை பிரிந்து இருக்கிறாங்க. அதை நினைக்கும் போது ரொம்ப சங்கடமாக இருக்கிறது. என்னென்னா, கணவர் அவருடைய போக்கு சரியில்லை, மனைவி அவங்களுடைய போக்கு சரியில்லை அப்படின்ட்டு ஒருத்தரை நினைத்து ஒருத்தர் அவருடைய தவறுகளை மட்டுமே சுட்டி காட்டி இந்த தவறுலேருந்து நம்ம பிரிந்தே வாழ்வது நல்லதுன்னு நினைக்கிறாங்க. இதனால் என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு வகையான மன உளைச்சல், பிரிந்து போய் நிம்மதியாக இருந்து விடலாம்ன்ற நம்மளுடைய வினை பயன் அது நம்மளை துரத்தி கொண்டே தான் இருக்கும். எதையாவது ஒரு சங்கடங்கள் வாழ்க்கையில் வரத்தான் செய்யும். கல்லானாலும் கணவன், புல்லானாலும் புருஷன்னு ஏன் சொன்னாங்க அப்படின்னா, அந்த காலத்திலும் இப்படி பிரச்சனைகளோடு தான் மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். ஆனாலும் அவர்களுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, நம்ம எதற்காக இந்த உலகத்தில் பிறந்தோமோ அது நிறைவேற வேண்டும் என்பதுதான் நோக்கமே தவிர பிரச்சனையிலிருந்து விலகிவிட வேண்டும் என்பதில்லை. இப்போ ஏன் ரொம்ப பேர் டிவோர்ஸ் அதிகமாக நடக்குது அப்படின்னா, கணவர் சரியில்லை அப்படின்னா உடனே நம்ம ஒதுங்கி வாழ்ந்துருவோம், மனைவி சரியில்லை அப்படின்னா உடனே நம்ம ஒதுங்கி வாழ்ந்துருவோம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அது ஒரு மிகப்பெரிய ஒரு தவறு. அந்த பிரச்சனையை எதிர்கொண்டு ஒருவர் புரிந்து கொள்வதற்கும் ஒருவரை ஒருவர் திருத்திக் கொள்வதற்கும் வாய்ப்பை கொடுக்க வேண்டும். அதை ஒத்து போவது தான் வாழ்க்கை, அனுசரித்து போவது தான் வாழ்க்கையை தவிர நாம் நினைக்கிறது மாதிரி வாழ்க்கை என்பது அமையாது. ஆகவே இல்லறம் என்பது பல பிரச்சனைகளோடு கூடிய ஒரு தர்மம் தான். அது பிரச்சனைகள் இல்லாத வாழ்க்கை என்பது யாருக்குமே கிடையாது. அதனால் எல்லாருமே கணவர் தவறு செய்து விட்டார் என்றால் உடனே கணவரை டிவோர்ஸ் பண்ணிடணும். மனைவியினுடைய கோபம் அதனுடைய இதில் என்ன அப்படியே நம்ம இன்னொரு திருமணம் செய்து கொள்ளலாம் வாங்கலாம் அப்படின்னு நினைக்கிறது இதெல்லாம் தவறு. ஏன்னா நாம் பிறவியினுடைய நோக்கம் ஈடேற வேண்டும். நாமெல்லாம் ஒரு ஆன்மீகவாதியாக இருக்கிறோம் அப்படின்னா அந்த துன்பத்தை சகித்து கொண்டு நாம் அதிலேருந்து நாம் அடுத்த சந்ததி, இப்போ நமக்கு பிரச்சனை அப்படின்னா, நமக்கு ஒரு சந்ததி ஒன்று இருக்குது அப்படின்னா, ஒரு குழந்தை இருக்குது அப்படின்னா, நம்ம கணவரை பிடிக்கலை அல்லது மனைவியை பிடிக்கலை அப்படின்னு நம்ம ஒதுங்கினோம்னா நம்மளுடைய வாழ்க்கை மட்டும் வீணாக போவதில்லை, நம்மளுடைய அடுத்த சந்ததியும் வீணாக போயிடுது. அவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னா, நம்ம அம்மா வாழ்க்கை சரியில்லை, நம்ம அப்பா வாழ்க்கை சரியில்லை அப்படிங்கிற மாதிரி அவங்க அதே மனநிலையில் வளரும் பொழுது அவங்களும் என்ன நினைப்பாங்கன்னா, இந்த பிரச்சனை இல்லாமல் இருக்கிறது தான் வாழ்க்கை அப்படின்னு அவங்க ஒரு தவறான புரிந்துணர்வுக்கு வந்துடுவாங்க. இந்த பிரச்சனை அப்படிங்கிறது வாழ்க்கையில் ஒரு செயல் நம்மளுக்கு ஒரு சங்கடத்தை தருகிறது என்றால் நம்ம தர்மம் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, நீங்கள் அந்த செயலுக்காக நீங்கள் வாழவில்லை, அந்த செயலை எதிர்கொண்டு அதில் தாங்கி கொண்டு சகித்து கொண்டு நம்ம இருப்பது தான் வாழ்க்கையை தவிர அதுதான் இல்லறம். எனவே நம்ம சங்கடங்கள் வருகிறது என்று சங்கடத்தை விட்டு நம்ம ஒதுங்கணும் அப்படின்னு நினச்சா ஒதுங்கி வாழ்ந்துட முடியாது. அது அறம் நம்மளை விட்டு போயிடக்கூடாது. இல்லறம் அப்படின்னா
அவங்க நாம் வந்து இந்த பிறவியில் இந்த மனைவியோடு தான் வாழ வேண்டும் அல்லது இந்த கணவரோடு தான் வாழ வேண்டும் என்று இருக்கிறது என்றால், அந்த அறத்தை நாம் வந்து போற்றி பாதுகாத்து அந்த அறம் வெற்றியடைய வேண்டும். அந்த அறத்தோடு நம்மளுடைய சந்ததியை அடுத்த சந்ததிக்கு நாம் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்ற ஒரு தியாகம் இருக்க வேண்டுமே தவிர, இன்றைக்கி தியாகங்கிறது குறைஞ்சி போகிறதுனால தான் எனக்கு நிம்மதி இல்லை, அதனால் நான் நிம்மதியாக ஒதுங்கி இருக்கிறேன் அப்படிங்கிறது. என்னுடைய நிம்மதி என்பது இல்லறம் அப்படிங்கிறது என்னுடைய நிம்மதி, என்னுடைய சுகம், என்னுடைய பிரச்சனை அப்படின்னு பார்க்காம, இது வந்து ஒரு அறத்தினுடைய அந்த நிழல், அந்த அறத்தினுடைய போக்கு, அதன் போக்கிலே போய் நீங்கள் எவ்வளவு துன்பம் ஏற்பட்டாலும் அதை தாங்கி கொண்டு அங்கே இருக்க வேண்டுமே தவிர, அதை விட்டு ஒதுங்கணும்னு நினைக்கவே கூடாது. தயவுசெய்து அந்த மாதிரி நீங்கள் வந்து பார்க்காதீங்க. உங்களுடைய அறம் கெட்டு போயிடும். நம்மளுடைய இப்போ ஆன்மீகம் அப்படின்னா இறைவன் பார்ப்பார். நம்ம எல்லாத்தையும் விட்டு ஒதுங்கி 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 இருக்கணும்னு நினச்சா அது வந்து உண்மையான ஆன்மீகம் கிடையாது. இல்லறத்தில் நல்லதோ கெட்டதோ நாம் வந்து ஒரு அறம்னு நம்ம வந்துட்டோம் அப்படின்னா அதில் தாங்கி கொண்டு அதில் இருந்து நாம் வந்து சாதிக்க வேண்டுமே தவிர, ஒதுங்கி சாதித்து விட சாதித்து விடலாம்னு நினச்சா அது மிகப்பெரிய தவறு. ஆகவே அனைத்து அன்பர்களும் இந்த குடும்பத்தில் பல பேர் வாழ்க்கையில் பிரச்சனைகள் இருக்குது. அந்த பிரச்சனையாக அதை பார்க்காதீர்கள். அந்த அறம் நம்மளை விட்டு போயிடக்கூடாது. அந்த இல்லறம் அப்படிங்கிறது அந்த பாவங்கள் நம்மளுக்கு வந்துடக்கூடாது அப்படின்னு பாருங்கள். நீங்கள் உங்களுக்கு ஒரு கணவர் போகிறாரு அல்லது உங்களுக்கு ஒரு மனைவி போகிறது அப்படின்னு பார்க்காதீங்க. அந்த சந்ததி, அந்த பிள்ளைக்கு ஒரு அப்பா போயிடக்கூடாது, ஒரு அம்மா போயிடக்கூடாது. அதுதான் நம்ம முக்கியம். பிள்ளையை நினச்சி தான் வாழணுமே தவிர, நம்மளுடைய சுக துக்கத்தை நினைத்து வாழக்கூடாது. அதை வந்து நாம் உணர வேண்டும். நம்ம தர்மத்தில் பல பேர் நல்ல ஆன்மீகவாதியாக இருக்காங்க, கடவுள் நம்பிக்கை உள்ள ஆண்களும் சரி பெண்களும் சரி. ஆனால் என்னென்னா பிரிந்து வாழணும்னு நினைக்கிறாங்க. அது ஒரு மிகப்பெரிய தவறு. ஆன்மீகத்தை விட்டு நம்ம வந்து வெகு தூரம் விலகி போகிறோம்னு அர்த்தம். ஆகவே வாழ்க்கை என்பது அப்படி தான் இறைவன் கொடுப்பார். வந்து கணவன் மனைவி ஒத்து போகிறது மாதிரி, கணவன் ஒரு குணாதிசயமாக இருப்பார், மனைவி ஒரு குணாதிசயமாக தான் இருக்கும். அது அப்படி தான் இருக்கும் எல்லாருடைய வாழ்க்கையிலையும். விரலுக்கேற்ற வீட்டுக்கு வீடு வாசப்படின்னு அந்த காலத்திலே சொல்லியிருக்காங்க. எல்லார் வீட்லேயும் பிரச்சனை இருக்குது. அப்படியெல்லாம் வாழ்ந்து காட்டியிருக்காங்க நம்ம முன்னோர்கள்னால். அவங்கெல்லாம் பெரிய என்னமோ தெய்வீகமாக கணவனுக்கு ஏற்ற மனைவியாகவும் மனைவிக்கு ஏற்ற கணவனாகவும் எல்லாருடைய வீட்லேயும் இருந்தது அப்படிங்கிறதெல்லாம் ஒன்றும் கிடையாது. வள்ளுவர் வாசுகி வீட்லேயுமே பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்தது. ஆகவே எல்லாருடைய வாழ்க்கையிலும் பிரச்சனை தான். ஆனால் பிரச்சனையை நீங்கள் பார்க்காமல் இல்லற தர்மம் நம்ம அந்த வாழ்ந்து விட்டு போக வேண்டும் அப்படின்னு நினைங்க. அப்போ தான் வாழ்க்கையில் வர முடியும். அதுதான் ஆன்மீகம், அதுதான் இறைவனுடைய நோக்கம், நாம் பிறந்ததனுடைய நோக்கம். தயவுசெய்து தவறாக முடிவு செய்யாதீர்கள். வாழ்க்கை என்பது அறத்தை நாம் நிலைநிறுத்த வேண்டுமே தவிர, நாம் இந்த சங்கடங்களிலிருந்து தப்பிக்க வேண்டும், பிரச்சனையிலிருந்து தப்பிக்க வேண்டும், இதுதான் வாழ்க்கை அப்படின்னு நினைக்காதீர்கள். அதை எல்லோரும் உணர வேண்டும். நல்லது, சந்திப்போம்.